அக்கா எப்படி இவ்ளோ நல்லா பேசுறீங்க? என்கிட்ட தலை செய்யறதுக்கு சீப்பே இல்லைங்க. சீப்பே எப்படிங்க இருக்கும்? Hi friend and welcome to another episode of Manichau Discovers Facebook. If you didn't know, என்கிட்ட சோஷியல் மீடியான்னு பார்த்தா வெறும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தான் இருக்கு. நான் ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு எங்கேயுமே வெஞ்சர் பண்ணது கிடையாது. ஏன்னா ஐ கெட் ஓவர்வெல்ம்டு. இன்ஸ்டாகிராமையே என்னால் ஒழுங்காக வச்சு மெயின்டைன் பண்ண முடியல. அதுலேயே நான் போஸ்ட் எதுவும் போட மாட்டேன். பட் தேர் இஸ் அ டாக். என்னன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து என்ன மீன் பார்க்குறீங்க நீங்கள், ஃபேஸ்புக்கில் தான் எல்லாமே ஃபஸ்ட்டு வரும் அப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால ஐ வென்ச்சர்ட் இன்டு ஃபேஸ்புக். நான் சூப்பராக ஒரு பேஜ் கண்டுபிடிச்சேன் ஃபேஸ்புக்கில். ஸோ நான் காட்டுறேன். இதுதான் வந்து அந்த பேஜ், விருதுஜி பிக்சர்ஸ். ஸோ பேசிக்கலி நீங்கள் விஜய் டிவியில் கனெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு 4 ஃபோட்டோ இருக்குன்னா அதில் வர வார்த்தையெல்லாம் ஒன்றா சேர்த்தா உங்களுக்கு ஒரு படம், பாட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ, இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்தா உங்களுக்கு என்ன படம் தோணுது? சந்திரா மூக்கு கி. ஸோ இதை சேர்த்தா உங்களுக்கு சந்திரமுகி கிடைக்கும். ஸோ த ஃபில்ம் இஸ் சந்திரமுகி. அந்த கான்செப்ட்ல தான் இவங்க எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் சூப்பர் ஃபன், ஜாலியா இருக்கு பார்க்கறதுக்கு. அதனால நம்ம ஒன்னா கெஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யா, லெட்ஸ் ஸ்டார்ட். தமிழ் திரைப்படம் நேருக்கு நேர். எவ்வளோ திஸ் இஸ் ஈஸி ஸ்டஃப். இதெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க ப்ளீஸ். ஒரு சூப்பர் ஹிட் தமிழ் திரைப்படம். யாரு அடிச்சா கால் பேய்? இல்ல, ஃபர்ஸ்ட் ஒன் யாரு அடி யாரடி நீ மோகினி, யாரடி நீ முட்டி, நீ மோகினி. அது பேய் இல்ல, மோகினி. யாரடி நீ மோகினி. நைஸ் ஒன். ஒரு தமிழ் திரைப்படம் இருமுகன். அடுத்து ஒரு அருமையான பாடல் மல்லிப்பூ. ஓகே, கைத்தட்டி எடு மல்லிப்பூ. ஓ, பொத்தி வச்ச பூ. இல்ல. ஓ மை காட், எடுத்த உடனே கஷ்டமா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இது விளையாடினேன், எல்லாமே என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. மல்லிப்பூ வாடாமல். ஓகே, இந்த அருமையான பாடல் எனக்கு தெரியல. நீங்க இதை கண்டுபிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். இது தெரியாம எனக்கு இப்போ தலை வெடிச்சிரும். ஏன்னா ஆன்சர்ஸ் கூட இல்லை நான் செக் பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு தமிழ் நடிகை காசன், ஸ்ருதிஹாசன். இனிமே பாருங்க, நான் டக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னை யாராலையும் நிறுத்த முடியாது. வெயிட் அண்ட் வாட்ச். கண்ணும் கொள்ளையடித்தாள். நெக்ஸ்ட். வாட் இஸ் திஸ் பிக்சர்? என்ன போட்டோ இது? ஓகே, காதல். ஓ காதல் கண்மணி. ஓகே கண்மணி என்ன ஒரு ஓல்சமான படம். இந்த போட்டோ தான் கிடைச்சதா உங்களுக்கு? மீனா அக்கா டன் பேட். ஒரு தமிழ் திரைப்படம். மைக்கேல் மதன காமராஜன். கோட்டட் மூவி. நீங்க யாராச்சும் அந்த படம் பார்த்தது இல்லைன்னா மைக்கேல் மதன காமராஜன் ப்ளீஸ் பாருங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபன்னி மூவிஸ் அண்ட் ஒரு மாதிரி பார்க்கவே நல்லா இருக்கும். ஸோ பாருங்க, மூவி ரெக்கமெண்டேஷன் பாருங்க. அடுத்து ஓகே, ஐ காட் இட். இருட்டு அறையில் முரட்டு குத்து. இருட்டறையில் முரட்டு குத்து வந்துச்சு. இப்போ அந்த மாதிரி படங்களை நீங்க ஆதரிக்கிறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ இருட்டறையில நீங்க எந்த முரட்டு குத்துமே பண்றதே இல்லையா? ஒரு தமிழ் திரைப்படம். புதுக்கோட்டை சரவணன். புதுக்கோட்டையிலிருந்து சரவணன். அடுத்து ரத்த பூமி இல்ல, ரத்த சரித்திரம் இல்ல, ரத்தமாரே இல்ல, குருதி பூனலோ குருதி. எப்படி எல்லாம் இவ்வளோ அறிவா இருக்காங்க ஃபேஸ்புக்ல? நான் இதை எதிர்பார்க்கலையே. அளபடி நடித்த திரைப்படம். சச்சின். நல்ல மேகமூட்டமா புகை போட்டு, படத்துல புகை இருக்காது, புகையில தான் படமே இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு சூப்பர் ஹிட் பேய் படம். காஞ்சனா. அது 5 அண்ணா இல்ல, 5 ரூபாய். பட் ஓகே, ஐ லெட் இட் ஸ்லைட். தமிழ் திரைப்படம். செந்தில் தானே அது? செந்தில் பிரிட்ஜ். செந்தில் பார். செந்தில் ஆள். I got it. This is gentleman. செந்தில் இல்ல, ஜென்டில் மேன்.
ஜென்டில்மேன். அடுத்து M10 மகன், சூப்பர் தமிழ் திரைப்படம் M10 மகன். இந்த போஸ்டில் இருக்கிற ஐரணி என்னன்னா M10 மகன் கண்டுபிடிக்கிற கதையில டான். M10 மகன் இஸ் தி ஓஜி மூவி. இந்த டாக்ஸிக் பேரண்டிங் பத்தி வந்த படங்கள் எல்லாத்துலயுமே அது அந்த பசங்களுக்கு பெனிஃபிட் தான் பண்ணிச்சு அப்படின்னு கதையை திருப்பி இருப்பாங்க நிறைய இடத்துல. M10ல தான் அவரு நோ அப்படின்னு டாக்ஸிக் பேரண்ட் அவரை நம்ப ட்ரை பண்ணி அவரை மாத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர்லேருந்து தன்னை விலக்கி ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனாக மாறுவார் மிஸ்டர் பரத். அதனால அருமையான படம் கைஸ், இதையும் பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடைக்க போகுது. கோ வாட்ச் M10 மகன். ஆல்சோ சூப்பர் காமெடி அந்த படம் ஃபுல்லா. M10 மகன் காமெடின்னு யூடியூப்ல தேடுங்க, பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம், ஜாலியா இருக்கும். ஒரு சூப்பர் தமிழ் திரைப்படம் டி கிவ் மகன், மலம் கிவ் மகன், கக்கா கிவ் மகன், பித்தா மகன். another amazing மூவி. இவங்க போடுற படம்லாம் நல்லா இருக்கு. நீங்க இதை கெஸ் பண்றீங்களோ இல்லையோ, நான் சொல்ற படத்தெல்லாம் போய் பாருங்க. கோ வாட்ச் பித்தா மகன். ஆல்சோ தலை நடித்த திரைப்படம் அது ஆறு குளம் ரிவர் வரலாறு வரை லா ஆறு வரலாறு கோட்டட் மூவி. சூப்பர் தமிழ் நான் கடவுள். அடுத்து ஒரு சூப்பர் தமிழ் படம் ஆயிரத்தில் ஒருவன். ஆமா, சூப்பர் தமிழ் படம் தான், கரெக்ட், நல்ல படம். பாவம் மனுஷன் வேற இப்போ புலம்பிக்கிட்டு இருந்தாரு செல்வராகவன். என்னன்னாலும் பரவாயில்ல, அவ்வளோ கஷ்டப்பட்டு அத்தனை பேர் வேலை பார்த்தாங்க, அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாரு அந்த மனுஷன், பாவம். ஒரு இயக்குனரின் பெயர் லிங்குசாமி. ஒரு இயக்குனர் பெயர் வேங்கட் பிரபு. ஒரு சூப்பர் இயக்குனர் செல்வராகவன். ஓகே, அடுத்து என்ன போட்டோ இது? ஆணி ஏதாச்சும் வேணும்னா இந்த மாதிரி வில்லங்கமா ஏதாச்சும் எடுத்து போட்டுருவீங்களா? வாட்? படத்தின் பெயர் காலா. அடுத்து ஒரு படத்தின் பெயர் விஐபி ரகுதாத்தா. ஒரு நடிகரின் பெயர் பிரேம்ஜி. அடுத்து ஒரு சூப்பர் நடிகர் பெயர் சந்தானம். அடுத்து இப்படி ஐமான ரோல் ஒரு நடிகை பெயர் சிம்ரன். அடுத்து கமான் நிவேதா தாமஸ். அடுத்து ஒரு நடிகை பெயர் ஆனே. ஏதாச்சும் வந்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு ஒரு நகைச்சுவை கேக்குது உங்களுக்கு. ஸ்னேகா, நம்ம புன்னகை அரசி ஸ்னேகா. கொஞ்சம் கஷ்டமா கேளுங்க. ஒரு நடிகை பெயர் சோனியா அகர்வால். ஒரு பிரபல வில்லி கதாபாத்திரம் நீலாம்பரி, தி ஐகானிக் குவீன் நீலாம்பரி. படையப்பா நீலாம்பரியை விட்டுட்டு அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஷி ஹேஸ் நோ கேரக்டர். நீலாம்பரியாச்சு கெட்டவதான், பட் ஒரு பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் பர்சனாலிட்டி இருக்கா? சௌந்தர்யாவோட கேரக்டருக்கு என்ன சொன்னீங்க? அவ்வளவுதான் கேரக்டரே, வேற எதுவுமே இருக்காது அந்த பொண்ணுக்கு அந்த படத்துல. அதனால படையப்பா ஸ்டம்பிள்டு பேடி. கன்னிராசி தீவு கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா. அருமையான பாட்டு. நான் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒப்பீனியன் சொல்ல போறேன். கத்தால கண்ணால இருக்குல்ல, தட் கோட்டட் சாங் என்ன பொறுத்த வர கன்னித்தீவு பொண்ணா இஸ் பெட்டர் தேன் கத்தால கண்ணால. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஒரு பிரபல பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி. ஒரு தமிழ் பாடல் மச்ச கண்ணி ஒத்துக்குச்சு பச்சை தண்ணி பத்திக்குச்சு தில்லே போட்டு தில்லே பாட்டுது. அருமையான பாடல், நல்ல பாட்டு, நைஸ். ஓ மங்களா இருக்கா? மங்காத்தா பத்திக்குச்சி பத்திக்காதுடா
ஒரு சுர வரையில நல்ல பாட்டு, நல்லா இருக்கும், நைஸ். ஒரு தமிழ் படம் முகி, சந்திரமுகி. நான் சொன்னது பட் நான் வேற சொன்னேன். சந்திரா மூக்குக்கி சொன்னேன் நான், இவங்க வேற மாதிரி போட்டிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு. அரசன் சோ ரொம்ப 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 நல்ல ஷோ. இந்த மாதிரி எதுலையாச்சும் என்ன நடிக்க விட்டுருந்தாங்கன்னா இந்நேரம் நானும் பணக்காரியா இருந்திருப்பேன். தமிழ் படம் 10 மாமி 10 how do you not laugh at this? 10 தலை. ஓகே, நைஸ். கார்த்திக் சூப்பராஜ். எனக்கு தெரிஞ்சு இது போதும். உங்களுக்கும் கெஸ் பண்றது ஜாலியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் ரொம்ப நாளா ஒரு பிளான் வச்சிருந்தேன். லைக் நான் எனக்கு பிடிச்ச படம் நல்லா இருக்கும், இது ஒரு நல்ல படம், நான் நினைக்கிற படத்தெல்லாம் பத்தி பேசி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு வீடியோ போடலாம்னு நினைச்சேன். சில பேர் அதை கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருந்தீங்க. நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல, பிடிக்குமா, ஓகேவா, அந்த வீடியோ போடவான்னு. ஓகே, I think that's it. Bye. 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 என்ன பாய்ங்களா?